ரோஸ்ட் பிரேஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நயன்தாரா ஃபேரி டேல்ஸ் என்ற ஒரு ஆவண திரைப்படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வச்சு ஆக்சுவலா இவங்களோட ஆவண படத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. தனுஷ் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு 3 பேஜுக்கு புகார் கொடுத்திருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தனுஷ் சைட்ல இருந்து எந்த விதமான அவர் இன்னும் பேட்டியும் கொடுக்கல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட தகவல் வந்து நண்பர்கள் மூலியமாகவும் திரையுலக சேர்ந்த நண்பர்கள் மூலமும் நிறைய தகவல் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் பார்த்தேன். இது படம் சொல்ல முடியாது. நயன்தாராவுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க சின்னதுல இருந்து அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாண போட்டோஸ், வீடியோஸ், யாரெல்லாம் கலந்துருந்தாங்க முதல் கொண்டு எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாமே சிறப்பு, சூப்பர், பிரமாதம். நீங்க நயன்தாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா சாதாரணமான வரலங்க. இருந்தாலும் வந்து ஸ்டெபிலிட்டியான ஒரு குடும்பமே இருந்தாலும் சரி, அவங்க வந்து சினிமா துறையில வந்து சாதிச்ச விடம்னு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாம் வந்தாங்க. ஏன்னா திறமை இருக்கு. ஸோ திறமைன்றது நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு அசாத்திய திறமையுள்ளவர் தான் நயன்தாரா. அவங்க வந்து அழகிலும் சரி, நடிப்பிலும் சரி பிரமாதமா வந்து நடிச்சாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டாராகவும் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சில பர்சனல் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து காதல்லாம் வந்து எல்லாம் முறிஞ்சிச்சு. பிரச்சனை, அதாவது பர்சனல் லைஃப்லயும் பாதிக்கப்பட்டு ஒரு சினிமா துறையில வந்து இந்த மாதிரி சாதிக்கிறாங்கன்னா வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனா இவங்க 2 வருஷமா வந்து படம் நடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆவணப்படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் வழியா விடுறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து தனுஷ் மேல வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. அது ஏன் என்னன்றதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்த பிறகு தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா வந்து இந்த இந்த 3 பக்கத்துக்கான ஒரு இது வந்து விட்டுருக்கே தேவையில்லையே. அது ஆக்சுவலா வந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டுக்கிறேன். இவங்க வந்து 2 வருஷமா படம் இல்லை. அந்த ஒரு ப்ரமோஷனுக்காக தனுஷை வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதை வந்து ஒரு ப்ரமோஷனா வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியுமாங்க? ஏன் இது முன்னாடியே வந்து தெரிவிக்கிறதானே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து படம் வந்து ரிலீஸா கொடுக்க மாட்டீங்க. இதை வந்து 2 வருஷமா நீங்க வந்து கேட்டு பார்த்தேன்னு சொல்றீங்க. கரெக்ட், கொடுக்கலன்னு தெரியுது. அப்புறம் வந்து நீங்க அறிக்கை வருதானே, நீங்க ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? அப்ப நீங்க கேட்டுட்டு தானே. அது எப்படி வந்து கரெக்டா படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் போது ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்க இதை போடுறீங்கன்னா, ஆனா நீங்க யூஸ் பண்ணது சத்தியமா சொல்லுங்க. இப்ப நீங்க யூஸ் பண்ணது வந்து ப்ரமோஷனுக்காக தானே யூஸ் பண்ணீங்க. அது உண்மைதானே? அது இதெல்லாம் என்னங்க? அது நீங்க வந்து ஓகே, நீங்க வந்து எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட், நீங்க எல்லாமே கரெக்டா வச்சுங்களேன். பட் ஆனா இந்த விஷயத்துல நீங்க தவறு பண்ணிட்டீங்களே. அது எப்படி வந்து ஒரு பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து நீங்க வந்து பேசுறீங்க, உங்க ரசிகர் மேடையில வந்து நீங்க அப்படி நடந்துக்கிறதும், அதாவது பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. அதாவது மற்றவங்களை வந்து மன உளைச்சல்ல பாதிக்கிற அளவுக்கு வந்து நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த விஷயம் நடந்தது நல்லாவே தெரியுது. நீங்க வந்து ப்ரமோஷனுக்காக தான் பண்றீங்க. நீங்க வியாபார ரீதியா தானே பண்றீங்க. சரி, உங்க ரசிகர்கள் வந்து எல்லாருமே கேட்கறாங்கன்னு சொல்றீங்களே, ஏன் உங்க ரசிகர்களுக்கு ஃப்ரீயாவே காட்டுறது தானே. நெட்ஃபிளிக்ஸ்ல 199 ரூபாய் டிக்கெட் மாதிரி ஆகி போச்சு சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பண்ண ப்ரமோஷனு என்னையே இன்னைக்கு காலையில பார்க்க வச்சுச்சு. இன்னைக்கு காலையில 1.25 மணி நேரம் நான் உட்காந்து பார்த்தேன் நானு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ப்ரமோஷன் பண்றீங்க. அவ்வளோ பெரிய ப்ரமோஷன் பண்ண கங்குவாலாம் பாத்தீங்கன்னா 48 கோடி 60 கோடிக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகல. நீங்க கொடுத்த ஒரே ப்ரமோஷன் 3 பக்க லெட்டர்ல பயங்கர ப்ரமோஷன் ஆயிடுச்சுங்க. நானே காலைல உட்காந்து பாத்துட்டேன். அப்ப எந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணிருக்கீங்க? சோ இந்த ப்ரமோஷனுக்காக இதை நீங்க பண்ணிருக்கீங்கல்ல நீங்க. சரி, இந்த வீடியோ நான் பார்த்தேன். நீங்க தனுஷை கூடுதல ஏன் கூப்பிடல? நீங்க ஒரு வீடியோ எடுத்தீங்க. சரி, இப்ப கல்யாணத்துக்கு நீங்க கூப்பிடுறதானே. அப்ப கல்யாணத்துக்கு ஏன் கூப்பிடாத விஷயம் என்ன? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப தள்ளி போயிடுச்சான். உங்கள் காதல் உருவாக்கி இருக்கு, அதனால வந்து நீங்க படத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம என்ன இருக்குன்னா அந்த படத்தை வந்து தள்ளி போயிருக்குல்ல. அது அப்போ ஒரு ப்ரொடியூசரா இருந்து எவ்வளவு மன உளைச்சல் அவர் ஆகியிருப்பாரு. இந்த ப்ரொடியூசரா இருந்து அவருக்கு எந்த லாபமும் இல்லைன்னு வச்சுங்களேன். அதுதான் உண்மை. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது டைரக்டரா அவருக்கு ஒரு நல்ல நேம் கிடைச்சது, நீங்க ஒரு நல்ல ஆக்டர் ப்ரூவ் பண்ணீங்க, அந்த படமும் ஹிட் ஆச்சு, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். அதை ப்ரொடியூசருக்கு பாத்தீங்கன்னா வருமானம் வந்துச்சுன்னா பார்த்தா அது கிடையாது. அது ஆனா நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இது ஒரு பர்சனல் விஷயத்துல வந்து நேரடியா போயிட்டு பேசி நீங்க தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வெளிப்படையா அவருடைய வந்து ஒரு ஸ்டாண்டர்டை குறைக்கின்ற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு நீங்க எழுதி விட்டுருக்கீங்க. அவர் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லல. அவருக்கு என்ன கேட்டிருக்காரு,
நீங்க இந்த காட்சியை வந்து எனக்கு தெரியாம நீங்க பயன்படுத்துறதுக்கு வந்து என்ன இருக்கு, இல்ல வந்து நீங்க ஏன் வந்து பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல பார்த்து அது பேசி முடிக்க போறீங்க. பட் ஆனா இதுக்கு வந்து நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய 3 பக்கம் டீட்டெயிலுக்கு ஒரு ப்ரொமோஷன், உங்க படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் போட்டீங்களே, சாரி படத்துக்குன்ற பாருங்க, அந்த ஆவண படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் போட்டிருக்கீங்களே, எப்படிங்கிறது இதெல்லாம் வந்து தப்பு. நீங்க வந்து இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் ஒருவரை தாழ்த்தி விட்டு நீங்க வந்து மேல வரணும்ன்ற அதெல்லாம் தப்புங்க. நீங்க வந்து எல்லாம் ஒன்னா பயணிச்சவங்க. நீங்க வந்து ஒரு தனுஷ் கிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க. நீங்க உங்க ரெண்டு பேரோட பேட்டியை நான் பார்த்திருக்கேன். யாரடி மோகினி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த பேட்டிகள் நிறைய இருக்கு. என்ன சொல்றேன்னா, உங்க பர்சனல் விஷயத்த வந்து நீங்க அங்கவே பேசிக்கணும். அதை விட்டு வந்து நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்து உங்க ப்ரமோஷனுக்காக ஒருத்தரை வந்து காயப்படுத்துறது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது தான். இது உண்மையாவே அதான் உண்மை. தனுஷ் சைட்ல இருந்து நான் பேசுறேங்க. ஏன்னா வந்து நியாயத்தைப்படி பேசுறது நாங்க. ஏன்னா வந்து இது பார்க்கும் போதே தெரியுது இது யார் மேல தவறுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க தனுஷை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடல. சரி, அப்போதுல இருந்து பிரச்சனையா இருக்கா? நான் கேக்குறேன். படம் வந்து நீங்க முடிஞ்சு போச்சு கதை. நீங்க வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். தனுஷ் எடுக்கக்கூடிய அதை ப்ரொடியூசரா இருந்து அந்த படத்துல நானும் ரவுடிதான்ற படத்துல தான் உங்க 2 பேருக்குள்ள காதல் மலருது. நீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிறீங்க. ஸோ சந்தோஷம், எல்லாமே ரைட், ஓகே. அவரை நீங்க ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல? ஸோ அப்போதுல இருந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? இல்ல உங்களுக்கு பர்சனல் ரீசனா, இல்ல வெஞ்சன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இது நீங்க தெளிவுபடுத்துறீங்க. இல்ல அப்பயே நீங்க சொல்லல. அப்போதுல இருந்து நீங்க வந்து ஒரு அவாய்ட் பண்ணிட்டு தானே வரீங்க ஒரு விஷயமும். இதெல்லாம் தப்பு தானே அது. அதான் என்னன்னா, நீங்க எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுறீங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து 2 வருஷமா உங்களுக்கு படம் இல்லை, அதனால வந்து இப்போ நீங்க வந்து உங்க மார்க்கெட்டை உயர்த்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. இது நீங்க பின் விளைவுகளை நீங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எது எப்படியோங்க, ஆனா நீங்க பண்றது இந்த விஷயம் மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் வந்து கைவிட்டுறணும். எனக்கு தெரிஞ்சு கங்குவா பட ப்ரொடியூசர் டைரக்டரை வந்து நயன்தாரா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சிவா அண்ட் பேர் என்னங்க, ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா நயன்தாராட்ட கத்துங்க எப்படி வந்து ப்ரமோஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு. நீங்க பாட்டுன்னு கட் அவுட் அது இதுன்னு வச்சிட்டீங்க. ஒரு சிம்பிள் ஒரு 3 பக்கம் லெட்டர்ல பாத்தீங்களா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை நானே காலைல உட்காந்து பாத்துட்டேங்க.